தெரியக்கூடியது ஒன்றுமில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு பெரியாரின் திராவிட இயக்கத்தை பின்பற்றி மே மாதம் 2021 திருவெரும்பூர் தொகுதியில் நின்று சட்டசபை அங்கத்தினராக தேர்வு பெற்று இன்று பள்ளி கல்வித்துறையின் அமைச்சராக பொறுப்பேற்று அரசாங்க பள்ளிக்கூடங்கள் மற்றும் தனியார் பள்ளிக்கூடங்கள் கல்வியின் தரத்தை புதிய தொழில்முறை மூலம் அறிமுகப்படுத்தி இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் பின்பற்றக்கூடிய அருமையான திட்டத்தை வகுத்திருக்கிறார்கள். அவர்கள் தலைமையில் சுமார் 70 வகையான கல்வி சீர்திருத்தங்கள் அறிமுகம் செய்திருக்கிறார்கள். அவற்றில் சில எண்ணும் எழுத்தும், இல்லம் தேடி கல்வி, முதல் அமைச்சரின் காலை உணவு திட்டம், நான் முதல்வன் போன்ற திட்டங்கள் மூலம் கல்வியின் தரத்தை உயர்த்தி ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு பார்க்காமல் எல்லோரும் கல்வி கற்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் செயல்பட்டு வருவது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியை தரக்கூடியது. அவர்களுடைய தந்தையார் அன்பில் பொய்யாமொழி அவர்கள் 1989 மற்றும் 1996 சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று அங்கத்தினராக செயலாற்றினார்கள்.